ஏசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆக்சுவலா இந்த மாசம் வாக்குத்தத்தம் அந்த பிக்சர் தான் சென்ட் பண்ணேன். ஆக்சுவலா என்னால அந்த வீடியோ மேக் பண்ண முடியல. இந்த மாதத்தை குறித்து ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம், தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இந்த வார்த்தைகளை யாரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார் அப்படின்னா, சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அதே மாதிரியாக வாக்குத்தத்தம் தான் நமக்கு இந்த நாள்ல ஆவியானவர் தருகிறாள். இது முதல், அதாவது இதுவரைக்கும் தோல்வியை நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து ஆவியானவர் சொல்லுற காரியம், தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த இடத்துல என்ன தோல்வியை சீமோன் பேதுரு பார்த்தாரு பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம அந்த வசனங்களை அதுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீமோன் பேதுரு யாரு அப்படின்னா, அவர் ஒரு ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். அவரை தான் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் தோல்வியா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே ஜெயமாக மாற்றுவேன் அப்படின்னு. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தான் சொல்றோம், அதாவது நிறைய சண்டே ஸ்கூல் சாங்ஸ்லாம் இருக்கும், மீன் பிடிக்கிற பேதுரு உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாத்துவேன் அப்படின்னு. ஆனால் பைபிள்ல எந்த இடத்துலயுமே பேதுரு மீன் பிடித்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. நம்ம பார்க்கிறது 2 இடத்துல பார்ப்போம். 2 இடத்துலயுமே அவர் எதையுமே பிடிச்சிருக்க மாட்டார். முதலாவது நம்ம பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5வது அதிகாரத்துல இருந்து நம்ம முதல்ல இருந்து வாசித்தா தெரியும். இயேசு கிறிஸ்து சீமோனுடைய படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். முடித்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் வலைய ஆழமா போடுங்க அப்படின்னு. அதுக்கு சீமோன் பேதுரு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. வசனம் 5ல சொல்லுவாரு, நாங்க நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணோம், பட் எதையுமே நாங்க கேட்ச் பண்ணல அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போ ராத்திரி ஃபுல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே மீன் அகப்படவில்லை. அதுக்கு பின்பாடு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இன்னும் ஆழத்துல போய் அவங்க வலையை வீசுவாங்க. அநேக மீன்களை அவர்கள் பிடித்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இன்சிடென்ட் எங்க இருக்கு அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். இப்ப சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு, நான் மீன் பிடிக்க மறுபடியும் போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி போறாரு. இதை பார்த்து மற்ற சீஷர்களும் அவரோடு கூட போனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பாடு அவங்க வந்துட்டாங்க. விடிய காலத்துல இயேசு கிறிஸ்து அவங்க சந்திக்கிறாரு. அவங்ககிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வசனம் 5:21 தெளிவாக சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, எதுவுமே இல்லை அப்படின்னு. அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அப்படியானால் இங்கேயும் அவங்க எதையுமே கேட்ச் பண்ணல. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, படகுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் போட்டாங்க. பெரிய பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாமளும் இதே மாதிரி வாழ்க்கையில, நான் எல்லாத்தையுமே தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், நான் திருமண பக்கம்லாம் நான் என்ன காரியம்லாம் செய்யறானோ எல்லாத்துலயும் தோல்வி அப்படின்னு நினைக்கிறோமா? ஒரே ஒரு காரியம்தான், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை செய்யும் போது நம்முடைய தோல்வி ஜெயமாக மாறும். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நம்ம முதலாவது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சீமோனுடைய படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு. அந்த இடத்துல அநேக படகுகள் இருந்திருக்கும். எதுக்காக சீமோன் படகை அவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, அது மட்டும்தான் எம்டியா இருந்திருக்கும். இன்னைக்கு நாம நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நான் தோல்வியில இருக்கேன், எம்டினஸ் தான் என்னை சூழ்ந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா? நம்மளைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுப்பார். நம்முடைய படகுகள் தான் அவர் ஏறுவார். இன்னொரு மெயினான ஒரு விஷயம், எதனால சாதாரணமா இருந்த பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தினால அத்தனாயிரம் ஜனங்களை பிடிக்கிற மனம் திருப்புகிற மனுஷனா மாத்தினார் தெரியுமா? அவர் அவ்வளோ எபிலிட்டியான பர்சனா அப்படின்னு கேட்டா கிடையாது. தான் சிறு வயது முதல் செய்து கொண்டிருந்த அந்த மீன் பிடிக்கிற வேலையை அவருக்கு சரியா பண்ண தெரியல. அப்படியானால் இந்த காரியம் அவருக்கு ஏமாத்திரம். அப்படியானால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்ம அந்த வசனங்களை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, ராத்திரி ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டோம் ஆண்டவரே, எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னோடனே இயேசு கிறிஸ்து ஒரு சஜஷன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய பையன். அதாவது மீன் பிடிக்கிற தொழிலுக்கும் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட்
பேதுரு என்ன பண்றாருன்னா அதுக்கு அவருடைய வார்த்தைக்கு உபே பண்ணாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது, இல்ல ஆண்டவரே இது இப்படி பண்ண நல்லா இருக்கும், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர் ஆயிருச்சு, இது எதுவுமே சொல்லக்கூடாது, மாறாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நாம ஒபே பண்றப்போ தேவன் நம்முடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீர் தெளிவா இந்த மாதத்துல சொல்லியிருக்கீங்க, தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன் அப்படின்னு. இந்த நாள்ல நாங்க அநேக நேரத்துல அநேக காரியங்கள்ல தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கலாம் தகப்பனே. இன்னைக்கு அப்பா எங்களை முற்றிலுமா இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் எதை சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செயல்படுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எந்த விதத்திலும் எங்களுடைய மாம்சம் வெளியில வரக்கூடாது, எங்களுடைய ஐடியாஸ் வெளியில வரக்கூடாது. ஆவியானவரே நீர் எதை உணர்த்துகிறீரோ அதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, இந்த மாதத்துக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரும் தகப்பனே உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அதற்கு ஒபே பண்ணி தங்களுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நீர் இந்த காரியத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.